மாங்கோயிலே பூங்கோயிலே செய்தி ஒண்ணு கேளு. சமைக்கும் போது என்ன செய்யும் போதும் பாட்டு எங்களுக்கு எப்பயுமே பின்னுக்கு போயிட்டே இருக்கும். நீ கேட்கையில் சலனமே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே. எங்கட அம்மா கிடைக்காத பாட்டு தான் கூடுதலா விருப்பம். இப்பத்தைய பாட்டுகள் ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தான் இருக்க, சரிகமப்பா மேட ஏறணும் என்று சொல்லி ஒரு ஆசை இருக்கு. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். நான் ஒர்க் பண்றேன், அப்ப போய் வாரது அந்த ஒரு சூழல் வந்து கொஞ்சம் கடினமானதா. காலிலிக்கு ராத்திரி மேல் காதலே, தீக்குச்சிக்கு தண்ணி மேலே காதலே. நீங்க அப்படியான விமர்சனங்களை காதல் எடுக்காதீங்க. உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ. உயிரை உண்மையா தொலைச்சிருக்கிறீங்களோ? இல்ல இனியும் வீட்டை விட மாட்டி தொலைச்சா. ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்னபடியான் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எங்களோட சேனலில் வந்து இசைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து திருவோணமலை மாவட்டத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். அங்கே வந்து ஒரு பிள்ளை வந்து நல்லா பாடிக்கொண்டிருக்கிறா. அந்த பிள்ளையை தான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. ஏன் குரல் ஒரு டல்லாக இருக்குது? சாப்பிட இல்லையா? இல்லை, நார்மலாகவே அப்படிதான். அப்படித்தானே? உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுவீங்களா? ரெண்டு பேர் வந்து கர்ணிஜா, நட்பவி பியூட்டி கேர் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். மியூசிக் வந்து எங்களுக்கு ஒரு பேஷன் மாதிரி. எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே பாடுவாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இந்த பாட்டு என்னது ஒரு எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் எங்களோட பாட்டு. நாங்கள் சமைக்கும் போது என்ன செய்யும் போதும் பாட்டு எங்களுக்கு எப்பயுமே பின்னுக்கு போயிட்டே இருக்கும். அக்கா சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயங்கள், திருப்பி நான் சொல்லணும் வேண்டி இல்லை. சிவி அண்ணா அவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த வெளித்துறையில் ஒரு முகம் கிடைச்சது. கூடுதலாக அவரோட சேர்ந்து தான் நிறைய சாங்ஸ் செஞ்சுருக்கோம். 6ஆம் நம்பர் பொடியன், சிவனே சித்தம், அப்படியான சாங்ஸ் நாங்கள் சிவியனோட தான் செஞ்சுருக்கோம். யூடியூப் சேனலும் சிவியனை எடுத்திருப்பேன். இந்த அறிமுகம் கூட சிவியனை தான் சொல்லினேன்னு சொல்லி சொன்னாங்க. நன்றி சிவியண்ணா. சரி, ஓகே. நீங்கள் என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ஒர்க் பண்ணுறேன், நட்பவி பியூட்டி கேர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என்ன உங்களை பார்க்கவே தெரியுது, பியூட்டிஷியன் மாதிரி தான் இருக்கிறீங்க. மற்றது வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கதைச்சு கொண்டு போகிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு பாடகின்னு தானே அறிமுகம் சொன்னேன். ஸோ அதால் வந்து பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்ன லாபம், மேசிலிருக்கும் வண்ணம் தீவளத்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு எங்கினேன் என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம். உண்மைக்கு நல்லா இருக்கு நீங்கள் படித்த பாட்டு. உங்களுக்கு பாட்டுகள் எல்லாம் யார் சொல்லி தரது? அம்மா சொல்லி தரது? அம்மா தான் சொல்லி தருவாங்க. அம்மா. அம்மாவை தாண்டி நீங்கள் ஒரு அடிஷனலாக படிக்கிறீங்களா? நாங்கள் சின்ன வயசுல இருந்தே இந்த தமிழ் தின போட்டி அதுல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு கூட. அதுவும் அம்மாவால தான். அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து இந்த சங்கீதம் அது வந்து கிரேட் 2 வரைக்கும் எடுத்திருக்கேன் சங்கீதம் வந்து. அடுத்து நான் 8 வயசுல சனாசன் குரூப்ல பாடி இருக்கிறேன். இப்படி சின்ன வயசுலயே எங்களை அதுல எல்லாம் விட்டு இப்ப பாட்டுன்றது எங்களுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். பாட்டு மட்டும் இல்லை, நாங்க நடனம் ஆடுவோம், நாடகங்கள் நடிப்போம். டிக்டாக்ல எல்லாம் பார்த்திருப்பாங்க சில பேர். நட்பவி என்ற பேர் தான் தெரியும், என்ற கர்ணிஜான்ற பேர் தெரியாது கூடுதலா எல்லாருக்கும். அப்ப அக்காக்கும் உங்களுக்கும் போட்டி வார இல்லையா? நான் படிக்கிறதான இல்லாம அல்லது நீ படிக்கிறதான இல்லாம சண்டை படிக்க? அக்கா எப்பயுமே அக்கா தான், அவங்க நல்லா படிப்பாங்க. அக்காவுக்கு அந்த ஃபீல்டு வந்து அவங்க கூட ஈடுபாடு கூட அதுக்குள்ள. நான் வந்து கொஞ்சம் ஈடுபாடு குறையா. நாங்க அம்மா இருக்கும் வரைக்கும் நீ அதுக்குள்ள விடாம இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தடுத்து போகிறதுக்கு இல்லை, ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு படிக்க போறீங்க?
மாங்குயிலே பூங்குயிலே படிக்கிறேன். ஏன் அக்காவும் தங்கச்சியும் வந்து இடைக்கால பாட்டை கூடுதலாக விரும்பி படிக்கிறீங்க? எங்கட அம்மாக்கு கிடைக்காத பாட்டு தான் கூடுதலா விருப்பம். இப்பத்தைய பாட்டுகள் ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. ஒரு பழைய கால பாட்டுல ஒரு உணர்வும் ஒரு அர்த்தங்களும் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே. இப்ப இருக்கிற பாட்டுல அடிடா பிடிடாட்டு இருக்குமே ஒழிய அர்த்தங்கள் இருக்காது. கூடுதல் எல்லாருக்கும் இடைக்காலத்து பாட்டு தான் பிடிக்கும். அதால எங்களுக்கும் அப்படிதான் பிடிக்கும். சரி, அக்காவோட நல்லா கதைக்கிறீங்களே. அக்கா சொன்னா தங்கச்சி, இப்போ நான் கேட்டேன் ஒரு அந்த சிவிலாக்ஸின் இன்டர்வியூல அக்காவும் தங்கச்சியும் உண்டா தானே இருந்த நீங்கள். அப்போ நானும் அப்படி பிளான்லாம் வந்து நான் உண்டா எடுப்பேன்ண்டு. ஆனால் அக்கா சொன்னா தங்கச்சி கொஞ்சம் பயந்து கொண்டு கதைப்பாண்டு. ஆனால் அக்காவோட கதைக்கிறீங்க நல்லா. சரியா? கதைப்பேன், ஆனா நார்மலா கதைக்க மாட்டேன், இடைக்கில மட்டும் கதைப்பேன். இப்போ அக்காவோட கேட்டா பண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களே என்ன அடுத்தடுத்து என்ன கதைக்கலாமாண்டு? இல்ல கதைப்பேன், ஆனா என்ன கொஞ்சம் நார்மலா ஷை டைப், ஆக்களோட மூவ் பண்ண மாட்டேன். சரி, இப்போ பாட்டு ஒன்று போமா? மாங்கோயிலே பூங்கோயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்கோயிலே பூங்கோயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. அவ்வளோதான். நல்லா இருக்குது தங்கச்சி, உண்மைக்கு நல்லா இருக்கு. நான் இதுக்காண்டி சொல்ல, வீடியோக்காண்டி சொல்லல. மற்றது பார்க்குற உறவுகளும் வந்து சொல்லுங்க, பிள்ளை படிக்கிறது. உங்களோட பேர் என்னம்மா? கர்ணிஜா. கர்ணிஜா. கர்ணிஜா படிக்கிறது வந்து நல்லா இருக்கா இல்லையா? ஏதேனும் பிள்ளைகள் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதில் பார்த்து இந்த பிள்ளை திருந்தி கொள்ளும். என்ன? கண்டிப்பா கண்டிப்பா திரும்பி. வேறு என்ன உங்களுக்கு இந்த பாட்டு தவிர, இப்போ பாட்டு தான் உங்களுக்கு கூடுதலாக படிக்கணும்னு தான் எனக்கு தெரியும். ட்ராயிங்கள் வேறு என்ன, அதாவது ப்ரைஸ்கள் எதுவும் பண்ணிக்கிறீங்களா அந்த மியூசிக் ஃபீல்டுலேயோ? ஸ்கூல்ல பாடசாலை கல்வி நேரத்துல இந்த படம்க்கு வரைதல், கவிதை எழுதுதல் அப்படியான விஷயங்கள்லாம் கூட ஈடுபாடு இருக்கு எங்களுக்கு. வளர்ந்ததுக்கு பிறகு இப்ப ஒர்க், படிப்பு, காஸ்மெட்டாலஜி படிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் டைம் காணாது, பாட்டு செய்யறதோடய கொஞ்சம் டைம் காணாது. அதாலதான் நாங்க கொஞ்ச நாளா ஒரு சாங்கும் நாங்க ரிலீஸ் பண்ணல. மற்றது நீங்கள் இப்போ ஓனாக ஒரு பாட்டு ஒன்று செய்ய, உங்களோட ஓன், அதாவது உங்களோட கையால் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதி அதை வந்து மியூசிக் கம்போசர்கிட்ட கொடுத்து ஒரு பாட்டு ஒன்று செய்கிறதுக்கு வந்து அப்படி நீங்கள் ஆசைப்பட்டது இல்லையா? ஒன்று இல்லை, எங்களுக்கு நாங்களா ஒரு வரிகள் போட்டு எங்களோட அமைப்புல ஒரு பாட்டு வெளியிடணும்ட்டு கரனால ஒரு ஆசை இருக்கு. ஆனா இந்த ஸ்டூடியோன்றது ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கு. இல்லை இப்போ நீங்கள் அது சரி, அது ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பாட்டு ஒன்று செய்ய போவைக்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆள் தேவை. ஏன்னு சொன்னால் பாட்டுக்கு வந்து நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்க கூட சும்மா செய்யலை, அது காசு கொடுத்தான் செய்யணும். அது ஒரு விஷுவல் செய்யக்க அந்த ஸ்டுடியோக்கோ என்னத்துக்கோ காசு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு பட்ஜெட் முடியுமே, அப்படியானது நீங்கள் முயற்சி செய்யலையா? அல்லது வந்து இல்ல இப்ப எங்களுக்கு வந்து நிதி உதவி என்று சொல்லி இப்ப நாங்களா உழைச்சு தானே நாங்க இதண்டுட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு ஸ்பான்சர் யாருமே கிடைச்சது இல்லை இது வரைக்கும். சில வேலை இந்த வீடியோ மூலமா கிடைக்கலாம். அடுத்தது ஸ்டூடியோ ஒரு விஷயம். இப்ப எங்கள்கிட்ட ஸ்டூடியோ இல்ல, இருந்தா நாங்க ஒரு மந்த்துக்கு ஒருக்காவாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்கு வெளியிட வேண்டிய ஒரு இது இருக்கு. அடுத்து எங்களுக்கு நிறைய கலைஞர்களுக்கு ஒரு ஆதரவு வழங்கணும் என்ற ஆசையும் இருக்கு. எங்களை மாதிரி வெளியில தெரியாத நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. எங்கள்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இப்ப எங்களையும் ஒரு வரிகள் பாட விடுறீங்களான்னு சொல்லி. இப்ப எங்கள்கிட்ட ஓனா ஒரு விஷயம் இருந்தா நிறைய கலைஞர்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கும். இப்ப நாங்க வந்து என்ன சொல்றது, எங்களோட வீட்டுல ஒரு ஸ்டூடியோ இல்லாத ஒரு பட்சத்துலதான் கொஞ்சம் படைப்புகள் வெளியில வரையலாம். இல்ல இப்ப ட்ரிங்கோல வந்து வேற ஒரு ஸ்டுடியோவும் இல்லையா மியூசிக்? பல ஸ்டுடியோ இருக்கு, ஆனா எல்லாரும் சிறிய கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க தானே. இப்ப இந்தியால இந்தியா மேடைகள் ஏறினாதான் கலைஞர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் வந்துட்டுது. இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற எத்தனையோ கலைஞர்கள் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கிறதுன்றது குறைய. எந்த பார்வையில நான் அப்படிதான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு ஆதரவு இல்ல. என்னன்னு சொன்னா இந்த வீடியோ கன பேர் கன்னடங்கள்ல கன நாடுகள்ல இருந்து பாப்பீங்க. இந்த பிள்ளை வந்து வேண்ட அக்கா அந்த இன்டர்வியூ வந்து போட்டுக்கிறோம். அக்காவும் தங்கச்சியும் வந்து நல்லா பாடக்கூடிய பிள்ளைகள். அவை வந்து ஓனாக வந்து பாட்டு செய்கிறதுக்கு அந்த ஒரு ப்ரொடியூஸ், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே தெரியும், ஒரு பாட்டு ஒன்று செய்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எவ்வளோ பட்ஜெட் முடியும், எவ்வளோ காசு முடியும்னு சொல்லி. நீங்கள் வந்து எல்லா பாட்டுக்கும் நீங்கள் ஸ்பான்சர் செய்யணும் இல்லை, ஒரு பாட்டு தங்களோட டேலண்டை நிரூபிக்கிறதுக்காண்டி அவை ஆசைப்படுகினோம். உங்களால் விருப்பம்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி இந்த இடத்த நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, நன்றி அண்ணா. இல்லைன்னா காய்ச்சிட்டேன் டப்பான்னு ஒரு பாட்டு படிச்சு வரீங்களா?
தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தானிருக்க ஓ நினப்பில் நான் பறிச்ச தாமரையே புன்னவனத்தினில பிடக்குயில் கோவையில உன்னுடைய வேதனைய நாரிஞ்ச உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளத்தோட என்ன தவோ செஞ்சேனோயே மாமா வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே உள்ள மட்டும் வழி நானேவா இஞ்சீடு பழகா மஞ்சச்சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனங்கூடு இல்லையே. உண்மைக்கு நல்லா இருக்குது. பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள் அப்படி நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து. அப்போ என்ன மத்தியானம் என்ன சாப்பாடு இன்றைக்கு? மத்தியானம் இதுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதான் வந்துதான் தெரியும். அப்போ நீங்கள் வேலையை இப்போ எங்களுக்காண்டி தான் நீங்கள் அப்படியா? நீங்கள் வாரண்டு சொல்லி சிவி என்ன சொன்னவர் 10 மணிக்கு வாரண்டு சொன்னவர், அதில் கொஞ்சம் லேட்டாக அனுப்பிட்டு நினைச்சேன். நானும் கூட வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லை நீங்கள் இப்படி ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இது நன்றி என்ன இது இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களை மட்டும் இல்லை எல்லா இந்த இளமரகாயாக இருக்கிற கலைஞர்களை வந்து அறிமுகம் செய்யணும்னு என்ற விருப்பம். ஸோ அதால் வந்து இப்படியான ஆக்களும் தேடி தெரிஞ்சு நாங்கள் எடுக்கிறோம். அப்படி உங்களை சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து சிவிலக்ஸ் தான் எங்களுக்கு கேட்டு உங்களை கண்டெக்ட் பண்ணி விட்டவர். சரியா? சிவி அண்ணா நிறைய உதவி செய்யறாரு எங்களுக்கு, ஒரு அண்ணா சகோதரமா இருந்து செய்யறாரு. இந்த துறையில இருக்கிறவங்க அடுத்தவங்களை வளர்த்து விடப்பட்ட எண்ணம் இருக்கு. பொதுவாக இந்த எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் வந்து தங்களை மிஞ்சி போகக்கூடாது, தங்களுக்கு கீழே எப்பயும் இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா சிவி அண்ணா அப்படி இல்லை, எங்களுக்காக ஒரு சகோதரத்தை மீறி அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சுதாரு. நன்றி அண்ணா. நாங்க இப்ப ரீசெண்ட் டேஸுக்கு முதல் இந்த ட்ரிங்கோ பீச்ல நடந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 days பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டிக்டாக் பேஜ்ல போட்டிருந்ததுக்கு இலங்கை மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல நல்ல லைக்ஸ் வந்திருந்தது, வியூஸ் வந்திருந்தது. அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, நல்லதாவும் பண்ணியிருந்தவங்க, கெட்டதாவும் பண்ணியிருந்தவங்க. ஒரு ட்ரோல் பேஜ் ஒன்றுல எங்களை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. உண்மையாவே பார்க்க நகைச்சுவையா இருந்துச்சு, எங்களுக்கே நகைச்சுவையா இருந்த மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்படியான விமர்சனங்கள் இப்ப எங்களுக்கு குடும்பம் சப்போர்ட்டா இருக்கிற வடிவா நாங்க அதெல்லாம் தாண்டி போவோம். ஆனா இப்போ ஒரு பிள்ளை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு ஒரு பிள்ளை மேலோங்கி வரும்போது இப்படியான விஷயங்கள் வாரதால அந்த பிள்ளை பயந்து ஒதுங்கலாம். இப்ப நான் சொல்லிக் கொள்றது என்னன்னா, நீங்க அப்படியான விமர்சனங்களை காதுல எடுக்காதீங்க. முன்னோக்கி போக போக பின்னுக்கு அடி விழுந்தா நீங்க அதை பின்னுக்கு பார்க்காம முன்னுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களுக்கு சரியா இருந்தா சரி. சரி, இப்போ நாங்கள் வந்து கண்ண நேரம் காய்ச்சிட்டோம் போலடாக்கு ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்னும் வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும், இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. நல்லா இருக்கு, நன்றி அண்ணா. உடனே பிள்ளையும் யோசிக்குது நீங்களும் யோசிப்பீங்களே, இந்த இவர் பாட்ட முடியுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி. உண்மைக்கு நல்லா இருக்குது. மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ உங்களோட டப்பான்னு உங்களை பார்த்த கையோடைய சிங்கள பிள்ளைகள் மேலே இருக்குது இல்லை? நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 years தான் அபயபுரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸ் ஒரு 3 months முதல் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வாங்கி வந்தனாங்க. அதுக்கு முதல்ல அபயபுரத்துக்குள்ளே இருந்தனாங்க. சில வேளை அந்த சூழலால் நாங்கள் இப்படி ஒரு மாற்றமோ தெரியல. நீங்கள் வந்து இந்தியன் சேனல்களில் பாட்டு படிக்கணும், காம்படிஷனில் படிக்கணுமென்று உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா?
ஓ, சரிகமப்பா மேடை ஏறணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. ம். ஃபைனல் வரைக்கும் போகாட்டிக்கும் அந்த மேடை ஒருக்கா ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு இங்க ஜெஃப்னால ஒருக்கா ஆடிஷன் நடந்தது சரிகமப்பாக்கு. ஆனா எங்களோட ஒரு ஃபேமிலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தால அங்க போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிட்டு, சக்தியிலையும் பாரத்துக்கு எங்களுக்கு செலக்ட் ஆகி கூப்பிட்டவங்க. ஆனா எங்களோட படிப்பு இருக்கிறதால அதை விட்டுட்டு போனா 3 months 4 monthsக்கு அப்படியே நின்றும். அதால இதெல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா நாங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஆனா இலங்கையிலிருந்து இந்தியா போறது என்று சொல்றது ஒரு பெரிய தொகையான ஒரு விஷயம் தானே. என்ன நிதி என்றது ஒரு செலவாகும். இல்லைம்மா என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வையுங்க. செலக்ட் ஆகினா உங்களுக்கு ஸ்பான்சர் செய்கிறதுக்கு கணக்கு பேர் முன்னுக்கு வெறி வேணும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்கு எப்படி போகணுமன்றதை தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேணும். உங்களை நல்லா தயார்படுத்தணும். சும்மா இல்லையா அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க. அதுக்கு வந்து செலக்ட் ஆகிறது வந்து சும்மா இல்லை, அதிர்ஷ்டம் மட்டும் வேணும் உண்மையில். சரி, நான் கன்னடம் காய்ச்சிட்டேன். ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. நீ கேட்கையில் சலனமே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே. உன் மார்பில் காதல் வந்து மையமிட்டதே, உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. நல்லா இருக்கு. நன்றி. எனக்கு அம்மா அடுத்த கட்டமாட்டா எனக்கு அக்கா தானே எப்பயுமே. எங்களோட ஃபேமிலி எல்லாருமே அப்படித்தான். அம்மா என்றது ஒரு எங்களோட விஷயத்தை கிடைச்ச வரம். அவ மாதிரி அம்மா எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. இல்ல அம்மா அக்காண்ட இன்டர்வியூல வந்து கதை கேட்க அவன் இப்போ ஒரு ஆளுண்ட கதை பேச்சை பார்த்துட்டு ஒரு அவன் எப்படியான அம்மா எப்படியான பாசமா இல்லையான்றது ஒரு கெஸ் பண்ணலாம் தானே. உண்மையில உங்களுக்கு அம்மா கிடைச்சது பெரிய ஒரு கொடுப்பனவு. உங்களோட வீடுகளில் இப்படியான பிள்ளைகள், திறமையான பிள்ளைகள், வேறு துறைகளில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளை வந்து எங்களோட சேனலூடாக வந்து நாங்கள் வெளிக்கொண்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படியான யாரும் இருந்துச்சுன்னு மட்டும் சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மற்ற தங்கச்சி வேறு என்ன இப்போ நீங்கள் வந்து இடக்கால பாட்டெல்லாம் கூடுதலாக படிக்கிறீங்க. புது பாட்டுகள் என்ன தெரியும்? டைலமோ படிக்கிறேன். காலையிலேக்கு ராத்திரி மேல் காதலே, காலையிலேக்கு ராத்திரி மேல் காதலே, தீக்குச்சிக்கு தண்ணி மேலே காதலே. சோ எக் பாஸ்கர் என்னோட லவ்வர் தான்ப்பா, சோ எக் பாஸ்கர் என்னோட லவ்வர் தான்ப்பா. டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ 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 டைலா டைலா டைலாமோ 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 டைலாமோ. நல்லா இருக்கு. சரியா, இங்க வந்து இந்த பாட்டு போட்டிகள் அப்படியான போட்டி காம்படிஷன் நடக்கிறதா இங்கேதான்? இங்க சக்தி இதால ஆடிஷனுக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் அப்படி இல்லை. பீச் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். நோம்பு அந்த டிஜேஸ் மாதிரி செய்வாங்க. போட்டிகள் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல வரும். தமிழ் தின போட்டிகள் அப்படி வரும். பன்னிச போட்டி அப்படி வரும். வெறும் ஆனால் இப்போ யாழ்ப்பாணம் வேறு யாழ்ப்பாணம் தான் கூடுதலாக நடக்குது போல நான் பார்த்த மாட்டேன். அப்படியான இடங்களில் கணக்கு காம்படிஷன் எல்லாம் நடக்குது தானே. அதுவரை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னே நான் ஆசைப்படுறேன். இல்லை இப்போ எங்களுக்கு நேரம் என்றதும் கொஞ்சம் காணாத மாதிரி. அவங்க படிக்கிறாங்க, அவங்க டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். அக்கா வந்து இங்கிலீஷ் டீச்சர், அடுத்த படிக்கிறாங்க, லோ படிக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ போய் வாரது அந்த ஒரு சூழல் வந்து கொஞ்சம் கடினமானது. ஆனால் நாங்கள் முயற்சி செய்யணும். ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயின் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். சும்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள், வளையோசை கலகலகெனவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருக்குது தான் பாட்டில். எந்த சிங்கருக்கும் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். ஸோ நான் அதுக்காண்டி வந்து பிள்ளையை குறை சொல்லல. அதை என்னென்னு சொன்னால் அவை வளர்ந்து வர பிள்ளைகள். அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் நுணுக்கம் பிடிக்க இல்லாது. பிள்ளையை வந்து படிக்கிறதுல சரி பிள்ளைகள் கணக்கு இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பிள்ளை பார்த்து அதை திருத்திக் கொள்வா. மற்றது வந்து தங்கச்சி உங்கள்கிட்ட நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள்கிட்ட
இது பொதுவாக எல்லாட்டையும் கேட்குற கேள்வி தான். இப்போ உங்களோட ட்ரிங்கோவில் வந்து மியூசிக் பேண்டுகள் இருக்குது தானே, இசைக்குழுக்கள், அப்படியான குழுக்கள் வந்து உங்களை கேட்டிருக்குதா படிக்க வாங்கோ உங்களோட குரூப்பில் படிக்கலாமென்று அப்படின்னு ஓ கேட்டிருக்கீங்க? நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது சனாஷன் குரூப்ல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் டிக்ஷன் அண்ணா டிஜே குரூப்ல இருந்திருக்கேன். இப்படி படிச்சிருக்கேன் பாட்டு. ஆனால் என்ன டிஜே ஸ்கூல்ல இப்போ டிஜேன்னு சொன்னா இப்போ வெட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் தானே. அந்த பெர்ஃபார்ம் பண்ற நேரம் எங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருந்ததால் ஒரு கட்டம் வரைக்கும் நாங்கள் போனோம். நாங்கள் எங்களை கூப்பிட்டு இருந்தவங்க செஞ்சனாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் படிப்பு அந்த இதுக்குள்ள போகணுன்னே இந்த என்ன சொல்றது ஆலப்புறம் தமிழ் அந்த மாதிரி ஒரு கவர் சாங்ஸ் அப்படியானதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ண விளக்கிட்டோம். அதாவது டிஜே அதுகளுக்கு போறது குறைச்சிட்டோம். உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே, அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளே தினமேங்கினேனே நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதா எங்கு தினமேங்குது மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலி, உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே. உண்மைக்கு நல்லா இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து கேட்கணும், உயிரை உண்மையாக தொலைச்சிருக்கிறீங்களோ? இல்லை, இனியும் தொலைப்பீங்க? வீட்டை விட மாட்டி தொலைச்சா மடிப்பாவோ? உயிரை தொலைச்சு அடிப்பாதானே. உங்களை போல் இந்த சாதிக்கணும்னு ஆசைப்படுற கேர்ளோ சரி போயோ சரி, இப்போ பாட்டுத்துறை அண்டு இல்லாமல் என்ன துறையாக இருந்தாலும் சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு நிலைமைக்கு வருவேன், வர்றதுதான் என்ற ஒரு எய்மே. அந்த நிலைமைக்கு வந்த நேரத்தில் நீங்கள் என்னைய தேடி வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ வந்தாலும் எங்களோட குடும்பத்தில் எங்களோட அம்மா நட்பவி என்று சொல்லி ஒரு அறக்கட்டளை செஞ்சுட்டு வராங்க. அப்போ அதில் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு எங்களால் ஏழுமான உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறது இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதது போடுறது. அந்த நிமிஷத்தில் இப்படி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்படி கலைஞர்களாக இருக்கட்டும், எங்களால் ஏழுமான உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இனிமேல் நாடி வந்தீங்கன்னா ஏழுமான உதவிகளை நாங்கள் செய்வோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகங்கள் மூலமாச்சும் அவங்களுக்கு ஒரு உதவி எடுத்து கொடுப்போம்னு நான் நம்புகிறேன். ஓகே தங்கச்சி, என்னென்னு சொன்னால் இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நல்ல மாதிரி சுவாரஸ்யமாக கதையெல்லாம் சொல்லி என்னென்ன நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருக்கிறீங்க. படித்த பாட்டுகள் எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை நல்லா பாடுறீங்கள். சின்ன சின்ன கரெக்ஷன்கள் இருந்தாலும் அதில் இனி வரும் காலங்களில் அதில் நிவர்த்தி செஞ்சு பெரிய ஒரு பாடகியாக நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை இன்டர்வியூ செய்ய வரும்போது ஒரு ஒரு இந்த பிள்ளைன்னு சொன்னால் இப்படி இருப்பா நல்ல கட்டிக்காரின்னு சொல்லி, இப்போவே கட்டிக்காரி தான், நல்ல ஒரு பெரிய பேர் எடுக்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும். சரியா? மற்றது வந்து இந்த பிள்ளை கேட்ட மாதிரிக்கு ஒரு பாட்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஒரு ஆள் தேவையாக இருக்குது. தாங்கள் ஒரு பாட்டு ஒன்று அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று ஓனாக செய்கிறதுக்கு முடிஞ்சால் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கோ. மற்றது வந்து இந்த காணொலியை நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். வேறு எதுவும் சொல்ல இருக்குதா உங்களுக்கு? கண்டிப்பாக. நீங்கள் ஜஃப்னால இருந்து அவ்வளோ தூரம் பயணித்து வந்து எங்களை நீங்கள் இப்படி பேட்டி எடுக்கிறது வந்து ஒரு முக்கியம், ஒரு நல்ல விஷயம். இல்லை, எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் தான் தந்திருக்கீங்க. நாங்கள் இதில் ஒரு செலவுமே பண்ணினது இல்லை. நீங்கள் தான் ஃபியூவல் அதில் அந்த வெயிலுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு வந்து எடுக்கிறீங்க. அதுக்கு 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. நான் தான் நன்றி சொல்லணும். இந்த அண்ணாக்கிற யூடியூப் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அவங்க உங்களை மாதிரி கலைஞர்கள் நாங்கள் சொல்லல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நாங்களா தான் சொல்றோம். சரி, ஓகே. இப்படியான கலைஞர்களை நீங்க இன்னும் ஊக்குவிக்கணும் என்று சொல்லி நாங்க விரும்புறோம். உங்களாலதான் நிறைய கலைஞர்கள் வெளி உலகத்துக்கே தெரியுறாங்க. அதுக்கு நன்றி. மற்றது தங்கச்சி, என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை பார்க்குற உறவுகள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இப்படியான காணொலிகள் வரும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணி மற்றது வந்து ஷேர் பண்ணுங்க, மற்ற ஆட்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரிக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு வீடியோ வந்து எந்தளவு தூரம் வந்து ரீச் ஆகுதோ அந்தளவு ரீச் ஆகினா தான் இப்படியான ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்மா. நிச்சயமாக சந்திப்பேன். ஓகே உறவுகளை, இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான். நன்றி உங்கள் அன்பின் மயூர். நன்றி.